புதிய இன்வெஸ்டர் எதுக்காக ஆவரேஜ் அக்குமுலேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒரு இன்வெஸ்டர் வந்து புது இன்வெஸ்டர் தான், அவர் கேட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் பென்னி ஸ்டாக்கு இந்த வீடியோவில் ஒரு 2 ஸ்டாக்கை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் லாங் டேர்முக்கு ஸ்டாக்ஸ் வந்து ஒரு ஸ்டாக்குன்னு நான் இவ்வளோ நாள் நான் ட்ராக் பண்ணிக்கிட்டே இருந்தேன். பட் அதோட ஹிஸ்ட்ரியெல்லாம் நான் இப்போ செக் பண்ணி பார்த்தேன். சூப்பரான ஒரு ஸ்டாக்கு. நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் பாருங்கள், அந்த ஸ்டாக்கு நான் இந்த வீடியோவில் ரிவீல் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ரஷ்யா டிஃபென்ஸ், அதாவது இந்தியா ரஷ்யா உறவு வந்து இன்னும் கூட வலுப்பட போகுது. டிஃபென்ஸ் ஒப்பந்தம் வந்து அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அது வந்து இந்தியாவில் இருக்க பெரிய டிஃபென்ஸ் கம்பெனியெல்லாம் அதில் அந்த மீட்டிங் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. அதை பற்றியும் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் யுனி இ கமர்ஸ், பிரகாஷ் ஸ்டீல், செயின்ட் கோபைன், இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நிஃப்டி வந்து நேற்று பயங்கர புல்லிஷில் இருந்தது. காலையில் நெகட்டிவாக இருந்தது, எகெயின் ரெக்கவர் ஆச்சு. இன்னைக்கு எகெயின் நெகட்டிவில் தான் இருக்குது. என்னோட போர்ட்ஃபோலியோ எகெயின் நெகட்டிவில் தான் இருக்குது. வாங்க வீடியோவில் போகலாம். நமக்கு வந்து டெலகிராம் சேனல் இருக்குது, டெலகிராம் குரூப் இருக்குது. ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணுங்க. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டு இன்வெஸ்டர் அவங்களோட தாட்ஸை வந்து அந்த கமெண்ட்ஸ் அந்த டெலகிராம் சேனலில் வந்து டெலகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணுறாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து செகண்ட் சேனல் இருக்குது, ஜாயின் பண்ணவங்க ஜாயின் பண்ணுங்க. எஃப்ஐடிஏ டேட்டா நேற்று வந்து 3700 கோடி வந்து எஃப்ஐ வந்து செல் பண்ணியிருக்காங்க. பட் டிஏஏ வந்து 6200 கோடி வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து லேட்டஸ்டான நேற்று ஒரு டேட்டா. ஆக்சுவலாக நேற்று வந்து மார்னிங் வந்து பயங்கரமாக விற்றுருக்காங்க. கொஞ்சம் டைம் போனதுக்கு அப்புறம் தான் டிஏஏ வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் மார்க்கெட்டில் நேற்று வந்து அந்த அளவுக்கு நெகட்டிவ் போனது எல்லாமே. ஸோ அந்த மாதிரி ஒரு ரீசனை நான் வந்து கெஸ் பண்ணுறேன். இன்னொன்று வந்து, அதாவது இந்தியாவில் இருக்க டசன்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் எ டசன் எக்ஸிக்யூட்டிவ் எல்லா கம்பெனியில் இருக்க டாப் இந்தியன் ஆர்ம்ஸ் மேக்கர் அப்படின்னு சொல்லலாம். அதானி டிஃபென்ஸு, பாரத் ஃபோர்ஸு, இந்த மாதிரி கம்பெனிஸில் இருக்க எல்லாரோட எக்ஸிக்யூட்டிவ்ஸ், டாப் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாமே மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்காங்க ரஷ்யாவோட இந்த வருஷத்தில். ஸோ ஜாயின்ட் வெஞ்சர் அக்ரிமெண்ட் போட போகிறாங்க. நிறைய டிஃபென்ஸ் பிஸ்னஸ் வந்து இதனால உருவாக போகுது இந்தியாவுக்கு. ஸோ இது இந்தியாவுக்கு வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கே இது வந்து பெரிய ஒரு பல்க் டீல் மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ இது வந்துச்சுன்னா மேபி இந்தியாவில் இருக்க டிஃபென்ஸ் இன்னுமே பூம் ஆகும். டிஃபென்ஸ் செக்டர் ஆல்ரெடி நல்ல பூமில் தான் இருக்குது. நம்ம மஸ்தாகா இருக்கட்டும், ஹச்ஏஎல் எல்லாமே நல்ல பூமில் தான் இருக்குது. அது ரிலேட்டடான இப்போது அது எல்லாமே பெரிய கம்பெனி. அதுக்கு நிறைய கம்பெனி வந்து சப்ளை பண்ணும்ல, அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கெல்லாம் இதுக்கப்புறம் நிறைய வாய்ப்பு வரும். நமக்குமே நான் ஆஸ் ஏ இன்வெஸ்டராக நமக்கு என்ன தேவை? நமக்கு ஸ்டாக் ப்ரைஸ் வந்து மேலே போகணும், நல்லா க்ரோத்தாக இருந்தால், கம்பெனி வந்து நல்லா க்ரோத்தாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஆர்டர்ஸு, இந்த மாதிரி ஒப்பந்தம், ஜாயின்ட் வெஞ்சர் அக்ரிமெண்ட்லாம் போடும்போது நமக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் ஹோல்ட் பண்ணுறவங்க நல்ல பூமாக சான்ஸ் இருக்குது எதிர்காலத்தில், வரும் நாட்களில். நிஃப்டி வந்து இன்னைக்கு நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆகலை. இன்னமே ட்ரேடிங் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து 25,800 அந்த ரேஞ்சில் இப்போதைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிஃப்ட் நிஃப்டி வந்து 37 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மற்றபடி ஏசியன் இண்டெக்ஸுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் மிக்ஸ்டாக தான் இருக்குது. பட் நமக்கு டவ் ஜோன்ஸ் மட்டும் பாசிட்டிவில் இருக்குது யூஎஸ் மார்க்கெட்டில். மற்றபடி எஸ்என்பி 500 அதுக்கப்புறம் நாஸ்டாக் ரெண்டுமே ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு நேற்று. ஸோ இன்னைக்கு வந்து மேபி பாசிட்டிவாக இருக்க சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொன்று, மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஃபெட் ரேட் கட்னால நல்ல ஃபோக்கஸில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்துஸ்தான் ஜிங்கா இருக்கட்டும், வேதாந்தா, ஹிந்தால்கோ, இந்த மாதிரி கம்பெனிலாம் 5% வரைக்கும் ஜம்ப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. பட் ஃபெட் ரேட் கட்டு எப்படி பாசிட்டிவாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிற பொறுத்து தான் நாளைக்கு எப்படி, நாளாண்டைக்கு, வரும் நாட்களில் எப்படி இருக்கும், அதை பொறுத்து தான் நமக்கு மார்க்கெட் கண்டிஷன் நடக்கும். ஸோ நம்ம பொறுத்த வரைக்கும் நிஃப்டி பாருங்க, நிஃப்டி வந்து ஆல்ரெடி ஒரு சப்போர்ட்டு ஒரு 25,690 அப்படிங்கிறது ஒரு சின்ன சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு கீழே பிரேக் பண்ணுச்சுன்னா நமக்கு வந்து 100 மூவிங் ஆவரேஜ் வரைக்கும் வர சான்ஸ் இருக்குது. இல்லைனா அந்த ஒரு சூப்பர் ட்ரெண்ட், அந்த ஒரு ஹரிசாண்டல் இருக்குது பாருங்கள், நான் லைன் போடுறேன், அங்கே வரைக்கும் போக சான்ஸ் இருக்குது. இங்கே வந்து ஒரு நல்ல சப்போர்ட் எடுக்க சான்ஸ் இருக்குது இந்த பிளேஸில். ஸோ இது வந்து கணிப்பு தான். பட் இந்த அளவுக்கு கீழே விடுவாங்களான்னு தெரில. மேபி இங்கே கூட ரெக்கவர் ஆகும், திரும்ப ரீபவுண்ட் ஆக சான்ஸ் இருக்குது. பார்க்கலாம் இது வரும் நாட்களில் எப்படி ட்ரேட் ஆகும்னு. யூஎஸ் டாலருமே பெருசாக இல்லைங்க. நல்லா நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கோம். இன்னொன்று ஹரிசாண்டல் ட்ரெண்ட், ரெண்டுமே பிரேக் பண்ணல. ஸோ அதுலேருந்து அப்படியே நெகட்டிவாக கரெக்டாக இந்த இடத்துல வந்து ரீபவுண்ட் ஆயிருக்கு. கீழே ரிட்டர்ன் போயிட்டு இருக்கு. ஸோ இது இப்படியே இருந்துச்சுன்னா கூட நமக்கு பாசிட்டிவ் தான். மேலே போகாத வரைக்கும் உலக மார்க்கெட்டுகளுக்கு பாசிட்டிவ் தான். சில்வர் பீஸ் வந்து இன்னைக்கு நல்ல ரேலிங்க. இன்னுமே நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், கோல்ட்லேயுமே ஒரு சின்ன ரேலி இருக்குமா அப்படின்னு. இந்த சில்வர் பீஸு டே சார்ட்டு தான் இது பாருங்க. இந்த இடத்துல வந்து ஒரு கன்சல்டேஷன் ஆச்சா, அதுக்கப்புறம் இப்போ வந்து நல்லா பம்ப் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு 4% வரைக்கும் மேலே போயிருக்கு. அதே மாதிரி தான் கோல்டில் நடக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். தெரியல,
ஏன்னா இது வந்து ஒரு நல்ல ஹை போயிட்டு சின்ன ஒரு டிப் வரும்போது திரும்ப அதோட ஸ்விங் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஸ்விங் ட்ரேடிங் எல்லா ஸ்டாக்லயுமே பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நல்ல ஹை போகும், சின்னதா ஒரு பாட்டம் வரும். இங்க வந்து நம்ம வாங்குவோம், திரும்ப மேல ஒரு அப்பு போகும். ஸோ அந்த டைம்ல எக்ஸிட் ஆகும். ஸோ இது அதே மாதிரி தான். ஸோ இது வந்து நல்ல ஹை போச்சு. இப்போ வந்து ஒரு பாட்டம் வந்துட்டு இப்போ மேல போயிட்டு இருக்கு. ஸோ இது சின்ன ஒரு அப் மூவ் இருக்கும். சின்னது ஒரு ரேலியே இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ரேலி வந்து இன்னுமே இது புல்லிஷ் சென்டிமெண்ட்ல தான் இன்னுமே கோல்ட் ஆகட்டும், சில்வர் பீஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து நல்ல ஒரு புல்லிஷ் சென்டிமெண்ட்ல தான் இருக்கு. ஸோ மார்க்கெட் ட்ரெண்ட் அதாவது கோல்டு ட்ரெண்ட் வந்து இன்னும் மாறல. ஸோ அதனால மேபி இன்னொரு ரேலி கூட இருக்கும். பட் புதுசா இன்வெஸ்ட் பண்றவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஓல்டா நீங்க இன்னைக்கு கூட டெலகிராம் குரூப்ல வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாரு, நான் விக்கணுமா வச்சிருக்கலாமா அப்படின்னு. நான் சொன்னேன், நீங்க வாங்க வேணாம் புதுசா, பட் நீங்க வந்து வச்சிருந்தா நீங்க வந்து உங்களுக்கு இன்னும் கூட பெனிஃபிட் ஆகும்ல. ஏன்னா புல் ரன் வந்து எங்க வேணாலும் கூட்டி போவாங்க. அது என்ன சொல்ல, ஜெட் ஸ்பீட்ல மேல போகும். ஸோ அதனால நீங்க வந்து கொஞ்சம் வெயிட் பண்றது நல்லது. ப்ராஃபிட் புக் பண்றதுக்கு நான் சொல்றேன். அது உங்க இஷ்டம் தான். ஒருத்தர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல இது வந்து ரொம்ப புதிய இன்வெஸ்டர், நான் வந்து ஆவரேஜ் பண்ணோம், அது வந்து என்ன யூஸ் ஆவரேஜ் பண்றதுனால அப்படின்னு கேட்டிருக்காரு. இன்னொன்னு நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். 8% ப்ராஃபிட் பண்ணா ஒரு 60 டைம்ஸ் அந்த மாரி இதுல வந்து நமக்கு காம்பவுண்டிங்ல உங்களுக்கு வந்து ஒரு 1 crore வரைக்கும் 1 லேக் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 1 crore வரைக்கும் அடையலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது வந்து 60 டைம்ஸ் நீங்க வந்து 8% ப்ராஃபிட் எடுக்கணும். ஸோ இது வந்து நான் போட்ட வீடியோ வந்து அவருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கிளியரா சொல்லியிருக்காரு. இன்னொன்னு 20% டாக்ஸ் கட்டுவோம் அப்படின்னு சொல்றாரு. டாக்ஸ் பத்தி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நம்மளோட செகண்ட் சேனல்ல டாக்ஸ பத்தி நீங்க பாருங்க. ஸோ ஓகே. ஸோ டாக்ஸ் வந்து இப்போ நீங்க இந்தியால இருக்கீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரூ. 2,50,000 வரைக்கும் ஃப்ரீயா இருக்கு. நீங்க வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணாலுமே 1 இயர்க்கு உள்ள நீங்க ப்ராஃபிட் எடுத்தாலுமே ரூ. 2,50,000 வரைக்கும் நீங்க வந்து டாக்ஸ் பே பண்ண தேவையில்ல. அப்ப வந்து அதுல வந்து ஒரு டிஸ்க்ளைமர் இருக்கு. என்னன்னா, நீங்க வந்து வேற எந்த இன்கமும் இல்ல. என்கிட்ட வந்து ஷேர் மார்க்கெட் இன்கம் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு 2,50,000 வரைக்கும் டாக்ஸ் பே பண்ண தேவையில்ல. இது வந்து நான் செக் பண்ணேன் ஒரு சிஏ கிட்ட. ஓகே. பட் நீங்க வந்து உங்களுக்கு 2,00,000 போக நீங்க வந்து ஒரு கம்பெனில எம்ப்ளாயியா இருக்கீங்க. நீங்க ஏதாச்சும் பிசினஸ் பண்றீங்க. அப்படி ஏதாச்சும் இன்கம் வருது அப்படின்னா, நீங்க வந்து 2,00,000க்கும் சேர்த்து டாக்ஸ் பே பண்ணி தான் ஆகணும். ஸ்விங் ட்ரேடிங்க்கு நான் சொல்றேன். லாங் டர்ம்னு போயிட்டா 1 இயர்க்கு மேல போனா லாங் டர்மா இப்போ கன்சிடர் பண்றாங்க. அது வந்து 12.5% நீங்க பே பண்ணி தான் ஆகணும். 1 டைம்க்கு மேல போக நீங்க எடுக்கிற ப்ராஃபிட்க்கு. பட் 1 இயர்க்கு சாரி 1 இயர்க்கு மேல போற ப்ராஃபிட்க்கு வந்து நீங்க எடுக்கிற ப்ராஃபிட்க்கு 12.5% லாங் டர்ம் டாக்ஸ் பே பண்ணணும். பட் நீங்க வந்து 1 இயர்க்கு உள்ள நீங்க வந்து ப்ராஃபிட் எடுக்கிறீங்கன்னா, அதுக்கு வந்து ஷேர் மார்க்கெட் இன்கம்ம தவிர வேற இன்கம் இல்ல அப்படின்னா ரூ. 2,00,000 வரைக்கும் உங்களுக்கு அலோகேஷன் இருக்கு. ஃப்ரீ லிமிட் குடுத்துருக்காங்க. இது வந்து இந்த டாக்ஸ் இயரோட ஒரு பெனிஃபிட் அவ்வளவுதான். இதுக்கப்புறம் மேபி பிப்ரவரி, மார்ச் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஸோ இப்போதைக்கு நிலுவையில இப்படித்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறேன். இன்னொன்னு வந்து அவர் கேட்டிருக்கிறது வந்து ஆவரேஜ் எப்படி பண்ணலாம்? அத வந்து நெக்ஸ்ட் பேஜ்ல சொல்லிடுறேன். ஒரு ₹1,00,000 வச்சு 1,00,00,000 எடுக்கிறது நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஒரு ப்ரீவியஸ் ஒரு 3, 4 வீடியோக்கு முன்னாடி தான் இருக்கு. நீங்க வந்து அத பாருங்க. உங்களுக்கு இன்னுமே புரியலன்னா இதுல கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கு வந்து 1 லேக் இருக்குங்க. ஓகே. அத வந்து நீங்க சப்போஸ் 8% ப்ராஃபிட்னா எவ்வளவு வரும்? ரூ. 1,80,000 வரும். ரூ. 1,80,000 வருதா? ஓகே. ஸோ அத எகைன் அந்த அமௌண்ட்ட வந்து நீங்க கையில வைக்கக்கூடாது. அந்த அமௌண்ட்ட எகைன் 1,80,000 எகைன் இன்வெஸ்ட் பண்ணி, அந்த இன்வெஸ்ட்மென்ட்ல இருந்து எகைன் 8% எடுக்கணும். அப்ப உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரும். 1,08,000 சரி. ரூ. 1,00,000 உங்க கையில இருக்கு. 8% ப்ராஃபிட் எடுக்கிறீங்கன்னா, ரூ. 1,08,000 வரும். அந்த அமௌண்ட்ட அதாவது இன்க்ளூடிங் ப்ராஃபிட்ட சேர்த்து எகைன் இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த இன்வெஸ்ட்மென்ட்ல இருந்து எகைன் 8% எடுக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு ரூ. 1,08,000 பிளஸ் அந்த ஒரு ப்ராஃபிட் வரும். அது 2யும் சேர்த்து எகைன் இது வந்து காம்பவுண்டிங். ஓகே. இந்த மாரி நீங்க காம்பவுண்டிங் பண்ணி போகும்போது, உங்களோட ப்ராஃபிட்டையும் சேர்த்து எகைன் ரீஇன்வெஸ்ட்மென்ட் பண்ணும்போது, உங்களோட அ உங்களோட கேப்பிட்டல் வந்து 60 டைம்ஸ் இதே மாரி பண்ணீங்கன்னு வைங்க. காம்பவுண்டிங் அடுத்து 8 நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் 8 எடுக்கிறீங்கன்னு வைங்க. 60 டைம்ஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து 1,00,00,000 மாறிரும். ஓகே. அது வந்து 1 இயர்ல நடக்கலாம். இல்ல 10 வருஷம் நடக்கலாம். இல்ல 20 வருஷம் நடக்கலாம். ஓகே. அது உங்களோட திறமை. ஓகே. இதுக்கு தான் நம்ம வந்து ஸ்விங் ட்ரேடிங்ல டெக்னிக் வந்து நெறைய படிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப நானுமே அதான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னோட டார்கெட்டுமே 1,00,00,000 தான். ஓகே. ஸோ அதத்தான் நம்ம வந்து இன்னுமே படிச்சுக்கிட்டு இருக்கோம். எப்படி இதெல்லாம் பண்றது? இது வந்து இப்போ ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றோம். 8% வந்தோனே எக்ஸிட் ஆயிரும். திரும்ப ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றோம். அந்த ஸ்டாக் வந்து 8% குடுக்காம கீழ போயிருது. ஸோ அந்த இதுலருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறது? ஸோ இந்த மாரி நெறைய பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனைகள் தான் நம்ம எப்படி சார்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத இன்னுமே லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். நானும் ஐ அம் எ லேர்னர். ஓகே. நானுமே உங்களுக்கு தெரிஞ்சத என்னோட லேர்னிங் பர்ப்பஸ்க்காக உங்களுக்கு எகைன் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக
லேர்னிங் பர்பஸ்க்காக தான் நான் இந்த மாதிரி வீடியோலாம் போட்டுட்டு இருக்கேன். ஸோ ஒரு வீடியோலையும் ஸ்டாக்கை வந்து அனலைஸ் பண்ணுறது இந்த மாதிரி தான். நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் வந்து அதுதான். ஓகே. ஸோ அக்குமுலேஷன் ஆக்சுவலாக நான் வந்து அந்த வேர்டை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால அக்குமுலேஷன் அதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே. எதுக்காக ஒரு ஸ்டாக் வந்து கீழே போகும்போது எகெயின் வாங்கணும் அப்படிங்கிறது, நம்ம வந்து புது இன்வெஸ்டர். ஓகே. புது இன்வெஸ்டர் நமக்கு எங்கே வாங்கணும்னு தெரியாது. சப்போஸ் இந்த இடத்துல நம்ம வந்து வாங்கிட்டோம். ஓகே. நான் மார்க் பண்ணுறேன். இந்த இடத்துல வாங்கிட்டீங்க. மேபி மேலே போகும். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இன்னும் மேலே போகும் அப்படின்னு. மேலே போயிட்டா ஓகே. சப்போஸ் கீழே வந்துச்சுன்னா ஓகே. ஓகே. இந்த இடத்த விட்டுருங்க. இந்த இடத்துல மேலே போயிடுச்சு. ஓகே. நமக்கு வந்து லக்கு. ஓகே. ஆகா நான் மேலே போயிடுச்சு. நம்ம வந்து இங்கே வரும்போது ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம். ஓகே. திரும்ப இந்த இடத்துல எகைன் வாங்குறோம். இன்னும் மேலே போகும் அப்படின்னு. புது இன்வெஸ்டர் இந்த இதுக்கு தெரியாது. அப்போ என்ன ஆகும்? ப்ரைஸ் வந்து கீழே வருது. ஓகே. அதுக்காக தான் நான் சொல்றது 50% உங்களோட சேவிங்ஸை மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். 50% நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. பேலன்ஸ் 50% கையில வைங்க. என்ன ஆகும்? இங்க வந்து ரூ. 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணும்போது ரூ. 50,000 மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. பேலன்ஸ் ரூ. 50,000 கையில இருக்கு. அப்ப கீழ வருதுல்ல, எங்க வந்து சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு பார்க்கணும். இது வந்து வீக்லி டைம் ஃப்ரேம் பிஎஸ்சி சார்ட். ஓகே. பிஎஸ்சி சார்ட் இது. வீக்லி டைம் ஃப்ரேமில் இருக்குது. ஸோ இங்கே வந்து 50 டே மூவிங் ஆவரேஜ் இதெல்லாம் இண்டிகேட்டர்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் வேறு வீடியோவில் சொல்லியிருக்கேன். நிறைய வீடியோவில் இருக்குது. நம்மளோட பேசிக்கு நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் எல்லா வீடியோட கமெண்ட் செக்ஷன்லையும் ஒரு மெசேஜ் வந்து பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த மெசேஜை பாருங்கள். நமக்கு வந்து செகண்ட் சேனல் லிங்க் இருக்குது. அதுக்கப்புறம் டெலகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் புதிய இன்வெஸ்டராக இருந்தால் 1 by 1 ஒரு வீடியோ அதில் இருக்க வீடியோ 1 by 1 நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு பெரிய ஐடியா கிடச்சிரும். இது எல்லாமே நம்மளோட குரூப்ல இருக்க இன்வெஸ்டர் சொன்னதை வச்சு தான் நான் சொல்றேன். அதனால தான் நான் அந்த வீடியோலாம் போட்டு நான் வந்து பின் பண்ணி வச்சிருக்கேன் எகைன். ஓகே. நீங்க புதிய இன்வெஸ்டரா இருந்தா அந்த வீடியோ பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஆவரேஜ் சொல்லிடலாம். ஸோ ஆவரேஜ் வந்து இங்க வரும்போது ஆவரேஜ் பண்ணக்கூடாது. ஓகே. நான் வந்து ஓகே. இந்த இடத்துல வரும்போது ஆவரேஜ் பண்ணணும். எதுக்காகனா இது வந்து 50 டே மூவிங் ஆவரேஜ். இங்க வந்து ஆல்ரெடி ஒரு 50 டே மூவிங் ஆவரேஜ்ல கட் ஆயிட்டு மேலே போயிருக்கு. இங்க வந்து 50 டே மூவிங் ஆவரேஜ்ல கட் ஆயிட்டு மேலே போயிருக்கு. ஸோ இதுதான் கரெக்டான ஆவரேஜ் பாயிண்டா இருக்கும். ஓகே. இதுக்கப்புறம் கீழே போச்சுன்னா ஆவரேஜ் பண்ணலாமான்னா பண்ணலாம். அப்போ வந்து நீங்க என்ன பண்ணணும்னா 5%, 10%, 20% அந்த மாதிரி பண்ண ட்ரை பண்ணணும். ஓகே. ஸோ 5%, 10% ட்ரை பண்ணும்போது உங்களோட கேபிட்டல் வந்து நிறையவும் போகாது. இன்னொன்று பல்காக இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரீபவுண்ட் ஆகும்போது உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும். இன்னொன்று உங்களோட ஆவரேஜ் ப்ரைஸ் இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் இது வந்து எவ்வளவு 2000 இருக்குது. 2000 இருக்குது இந்த ப்ரைஸு. ஓகே. 2000லேருந்து இங்கே போகும்போது எவ்வளோ வருது? 1500 கீழே போயிடுச்சு. எகெயின் 1250 கீழே போகும்போது ஆவரேஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் வாங்கின ப்ரைஸ் வந்து ஆவரேஜ் ஆகி கம்மியான ப்ரைஸாக போயிட்டுருக்கும். நீங்கள் 2000 இருக்காது நீங்கள் ஆவரேஜ் பண்ணும்போது. அது தெரியும் தானே? ஆவரேஜ் பண்ணும்போது நம்ம வந்து ப்ரைஸை வந்து இன்னும் கம்மி பண்ணுறோம். அப்போ எகெயின் 2000 போகும்போதே உங்களுக்கு பெரிய லாபம் வந்துடும். ரீபவுண்ட் ஆகுதுன்னு வைங்க. சப்போஸ் கிரீனில் போடுறேன். இங்கேருந்து எகெயின் ரீபவுண்ட் ஆகுது. அப்போ வந்து உங்களுக்கு 1500 தான் ப்ரைஸில் இருக்குது. நீங்கள் ஆவரேஜ் ப்ரைஸ் 2000 போயிடுச்சுன்னா பல்காக லாபம் வந்துடும். அப்போ என்ன ஆகும்? நீங்கள் இங்கே வரும்போதே உங்களுக்கு லாபத்தை எடுத்துகிட்டு வெளியில் போயிடலாம். சப்போஸ் உங்களுக்கு அமௌண்ட் தேவைப்பட்டுச்சுன்னா இவ்வளோ தூரம் போகணுன்னு வெயிட் பண்ண தேவையில்லை. ஸோ இதுதான் ஆவரேஜோட ட்ரிக்கு. ஓகே. ஸோ இவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஏன்னா இது கீழே போயிட்டு திரும்ப இங்கே வரும்போது இதுதான் ஒரு ரெசிஸ்டண்டாக இருக்கும். ஸோ இதை கட் பண்ணி மேலே போனால் தான் உங்களுக்கு இன்னுமே உங்களுக்கு பல்காக ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், நியூ இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு செட்டைன் ஒரு 10%, 15% நீங்கள் வாங்கின ஸ்டாக் வந்து கீழே போகுதுன்னா அதுக்கப்புறம் பல்காக இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒரு 15%க்கு மேலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆவரேஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பெருசாக லாபம் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஓகே. டிஸ்க்ளைமர், இது என்னோட ஒப்பீனியன் தான். இது நீங்க வந்து எல்லாருமே ஒரு ஸ்டைல்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. இது என்னோட மெத்தட். செயின்ட் கோபைன் நான் வந்து லாங் டேர்முக்கு இந்த ஸ்டாக் வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோமோன்னு எனக்கு தோணுது. இந்த ஸ்டாக்கோட ஹிஸ்டரி எல்லாம் இந்த இடத்துல பார்த்துடலாம். இந்த கம்பெனி வந்து நம்ம சென்னையிலே இருக்குங்க. செயின்ட் கோபைன். இந்த கம்பெனி நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு இந்த கம்பெனியில் எனக்கு கேம்பஸில் இன்டர்வியூ கிடைச்சது. இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஜாப் எல்லாம் கிடைக்கிற நிலைமையில இருந்தது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போனாங்க. பட் நான் ஜாயின் பண்ணல. இது வந்து மெட்ராஸில் இருக்க ஒரு கம்பெனி. ஓகே. சூப்பரான ஒரு கம்பெனி. இப்போ வந்து நாங்க இந்த கம்பெனியில வந்து கிளாஸ் எல்லாம் இங்க இருந்தா வாங்கிட்டு இருக்கோம். அதாவது யுஏஇல இருக்க நிறைய கம்பெனிஸ் வந்து இங்க வாங்குறாங்க. ஒன் ஆஃப் தி கம்பெனி எங்க கம்பெனி. இப்போ நான் ஒர்க் பண்ற கம்பெனியில இருந்து தான் நாங்க வாங்கிட்டு இருக்கோம். இது வந்து பெரிய பிளான்ட்டுங்க இவங்களோட பிளான்ட். கிளாஸ் பிளான்ட். இது மெயினா பண்றது வந்து இவங்க டெம்பர்டு கிளாஸ். ஓகே. ஆர்கிடெக்சரல் எலமெண்ட்டுக்கு மெயினா பண்றாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட செக்டார்னு சொன்னீங்கன்னா ஆட்டோமொபைல் இருக்காங்க. நிறைய இண்டஸ்ட்ரி இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட மெயின் பிசினஸ் வந்து
கிளாஸ் இந்தியாவில் இருக்க சென்னையில் இருக்க பிரான்ச். ஓகே, இதுக்கு நிறைய 85 மேனுஃபேக்சரிங் சைட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்ச கம்பெனி. இன்னொன்று, நான் இவ்வளோ நாளாக இதை வந்து சர்ச் பண்ணேன். பட் எனக்கு வந்து டீப்பாக சர்ச் பண்ணப்போ தான் எனக்கு தெரிஞ்சது இது ஒரு சூப்பரான லாங் டேர்ம் பிக்கு அப்படின்னு. ஸோ இந்த கம்பெனி வந்து 1996 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. செயிட் கோபைன் இந்தியா பிரைவேட் லிமிடெட்னு இந்தியாவில். இதுக்கு நிறைய, அதாவது இது வந்து எம்என்சி கம்பெனிங்க. ஃபாரின்லேயும் நிறைய லொக்கேஷன் இருக்குது. இந்தியாவில் வந்து இங்கே பாருங்கள், இத்தனை இடத்துல இருக்குது. போபால் இருக்குது, ஹைதராபாத் இருக்குது, மும்பை இருக்குது, அகமதாபாத் இருக்குது, ஹைதராபாத் எகைன் ஹைதராபாத்தில் 2 பிரான்ச் இருக்குது. இது வந்து நம்ம சென்னையில் இருக்குது. ஓகே, ஸோ இந்த கம்பெனி வந்து இன்க்ளூடிங் கிளாஸ் சொல்யூஷன்ஸ், ஹோம் ஹாஸ்பிட்டாலிட்டி, ஜிப்சம், இன்சுலேஷன், மோட்டார்ஸ், இந்த மாதிரி பிஸ்னஸ் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பரான ஒரு கம்பெனி, நல்ல குரோத்தில் இருக்க கம்பெனி. இந்த கம்பெனியோட கீ ரேஷியோ எல்லாத்தையும் பார்த்துடலாம். இந்த கம்பெனியோட நேம் வந்து செயின்ட் கோபைன் செக்யூரிட்டி இந்தியா லிமிடெட். ஓகே, ஸோ இது வந்து இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் தான் நமக்கு மெயின். நம்ம வந்து லாங் டேர்ம் பிக் பண்ணும்போது ஷேர் ஹோல்டிங் தான் மெயினாக பார்க்கணும். அதுக்கப்புறம் மார்க்கெட் கேபிட்டல் பார்க்கணும். இதில் நீங்கள் நிறைய கொஸ்டின் கேட்பீங்க, நான் சொல்லிடுறேன் அதுக்கெல்லாம். ஏன்னா இதை பார்த்துட்டே நீங்கள் கொஸ்டின் கேட்பீங்க, என்னடா நீ இப்படி சொல்கிற அப்படின்னு. நான் அதுக்கு சொல்லிடுறேன். ப்ரொமோட்டர் பாருங்க 75% இருக்காங்க. 2017 தான் எனக்கு டேட்டா கிடைச்சது. 2017 இருந்து 2025 வரைக்கும் 75% ப்ரொமோட்டர் அப்படியே தான் இருக்காங்க. கான்ஸ்டண்டா ஒரு சேஞ்சுமே பண்ணல. இது வந்து பிக் பாசிட்டிவ். இன்னொன்று இங்கே பார்த்துருங்க, பிளச் பண்ணியிருக்காங்களா இல்லையா அதையும் பார்க்கணும். இப்போ வரைக்கும் இவங்க பிளச் பண்ணலை. 75% அவங்க ஹோல்டிங்ஸை அப்படியே தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. எஃப்ஐ வந்து இன்பிட்வீன் வந்திருக்காங்க 1.3%. அதுக்கப்புறம் எக்ஸிட் ஆயிட்டாங்க. ஸோ இது வந்து பெருசாக இல்லை, பெரிய பெரிய ரியாக்ஷன் நடக்கலை. பப்ளிக் வந்து அதுவுமே பாருங்க 20%க்கு மேலே 23 24% அப்படியே கான்ஸ்டண்டாக இருக்காங்க. ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி ஹையில் தான் இருக்குது. ஓகே, ஹைனா அது வந்து சின்ன ஒரு இப்படி அப்மூவில் தான் இருக்குது இப்போ வரைக்கும். ஓகே, இவங்களோட சிஏஜிஆர்லாம் பார்த்துடலாம் அடுத்த பேஜில். ஸ்டாக் பி வந்து 23 இருக்குது, இண்டஸ்ட்ரி பி 29 இருக்குது, கரண்ட் ப்ரைஸ் வந்து 109, இன்ட்ரெஸ்டிங் வேல்யூ 52. ஓகே, ஸோ ப்ரைஸ் வச்சுமே இவங்க கொஞ்சம் ஓவர்வெல்டாக இருந்தாலும் ஸ்டாக் பி வச்சு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. எல்லாருமே சொல்லுவாங்கல்ல 25 பி ரேஷியோ கீழே இருந்தால் நல்ல ஸ்டாக் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல ஸ்டாக்கு. நான் வந்து அப்படி சொல்லலை. பி ரேஷியோ வச்சு எனக்கு இப்படி இண்டஸ்ட்ரி பி வச்சு கம்பேர் பண்ணால் தான் நமக்கு, அப்படி கம்பேர் பண்ணாலுமே இது அண்டர் வேல்யூட்டாக தான் இருக்குது. சூப்பரான ஒரு கம்பெனி. டெப்ட் வந்து 1.43 crore தான். இவங்களோட டெப்டி எக்யூட்டி பிஜி ரேஷியோலாம் ஓகே, நார்மலான பர்சன்டேஜ். டெப்டி எக்யூட்டி சூப்பர். எஃப்ஐ ஹோல்டிங் வந்து 0 தான் இப்போதைக்கு. பப்ளிக் ஹோல்டிங் 25% இருக்காங்க. 3 இயர்ஸ் டெப்ட் வந்து 6 கோடி இருந்திருக்கு, இப்போ 1 கோடியாக மாற்றிருக்காங்க. சேல்ஸ் க்ரோத் வந்து 9% இருக்கு. சேல்ஸ் க்ரோத் இவங்க வந்து 11% இந்த வருஷத்தில் கொடுத்துருக்காங்க. இவங்கெல்லாம் மாடரேட்டரான ரிட்டர்ன் வந்து கண்டினியூஸாக கொடுத்துட்டு இருப்பாங்க. இவங்களோட ரிசல்ட் எல்லாம் அடுத்த பேஜில் பார்த்தலாம். ஆர்ஓசி ஆர்ஓ எல்லாமே சூப்பரான பர்சன்டேஜ். 15 அந்த ரேஞ்சில் இருக்கு, 20 அந்த ரேஞ்சில். இவங்க டிவிடெண்ட் ரேட்லும் கொடுக்குறாங்க 1.84%. இப்போதைக்கு ப்ரைஸ் வந்து 109 அந்த இதில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களோட ரிசல்ட் அண்ட் க்ரோத் சார்ட். க்ரோத் பார்த்தலாம். சிஏஜிஆர் சேல்ஸ் க்ரோத் பாருங்க, அதாவது 10% மேலே வருஷம் இவங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. காம்பவுண்ட் ப்ராஃபிட் க்ரோத்துமே பாருங்க 3 இயர்ஸில் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் இந்த வருஷத்துலையுமே 32% கொடுத்துருக்காங்க. சிஏஜிஆர் ப்ரைஸ் பாருங்க பயங்கரமா ஒரு ஒரு பெருசா இல்லைனாலும் ஒரு 10% அந்த ரேஞ்சில் கொடுத்துட்ருக்காங்க. இதுல என்னப்பா இருக்கு, நம்ம லாங் டேர்ம் எப்படிப்பா கன்சிடர் பண்ணோம் அப்படின்னு கொஸ்டின் வரும். இதுல வந்து எஃப்ஏ வந்து இப்போ வரைக்கும் வரல. இன்னொன்று, இவங்க எங்கேயுமே நெகட்டிவ் ரிட்டர்னே எங்கேயுமே காமிக்கல. ரிட்டர்ன் ஆன் இக்யூட்டி எல்லாமே 10% மேலே இருக்கு. ஸ்டாண்டர்டான ஒரு ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. எனக்கு அதாவது இது இந்தியாவில் இருக்க கம்பெனி, சென்னையில் பூந்தமல்லி சைடு இருக்கு. சூப்பரான ஒரு கம்பெனி. எனக்கு தெரிஞ்ச கம்பெனிலான நான் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு யோசிக்கிறேன். நான் இன்னும் இன்வெஸ்ட் பண்ணலை. இவங்களோட சேல்ஸ் growth பாருங்க அப்படியே கிராஜுவல், அதாவது சின்ன கம்பெனி தான், இது வந்து ஸ்மால் கேப் தான். 1000 கோடி தான் மார்க்கெட் கேபிட்டல் இருக்கு. கண்டினியூஸாக இன்க்ரீஸ், அதாவது ஒரு 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 growth சார்ட் போட்டிங்கன்னா அப்படியே கிராஜுவலாக மெதுவாக மேலே போகுது. அதே மாதிரி தான் ப்ராஃபிட்டும் அதே மாதிரி தான். நெகட்டிவ் ரிட்டர்ன் எங்கேயுமே கொடுக்கல. ஓகே, அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பாருங்க, அதாவது 7 கோடி 5 கோடி 6 கோடினாலுமே ஸ்லோவாக மேலே ஏறுது. இந்த மாதிரி ஸ்டாக்ஸை தான் நம்ம எஃப்ஐடிஏ இருக்காங்கல்ல பிக் பண்ணுவாங்க. பிக் பண்ணால் அப்படியே அடித்து ஏற்றி விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் இருக்கும். ஒரு மேபி சப்போஸ் இந்த கம்பெனி வந்து ஒரு 1996 இருந்து இருக்கு. சூப்பரான ஒரு கம்பெனி. நல்ல ஏர்னிங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இது வந்து நம்ம வேல்யூ பார்க்காம இவங்களோட பர்சன்டேஜ் பார்க்கணும் எவ்ரி இயர். இந்த வருஷம் இந்த லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்டை பாருங்க, சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து எஃப்ஐ வந்து 1% 2% அந்த மாதிரி வாங்க ஆரம்பிச்சாங்கன்னா, ஏன்னா இப்போ வந்து அண்டர் வேல்யூடு கம்பெனி தான் எல்லாமே வாங்குறாங்க. இவங்கள்ட்ட இது வரைக்கும் பெருசாக எதுவும் டிப்பு அந்த மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அதனால நான் வந்து ரெக்கமெண்ட்லாம் பண்ணல. நான் வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, வாங்கினா நான் வந்து ஜஸ்ட் அப்டேட் பண்ணுறேன், நான் அதை வந்து பிக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. இது வந்து என்னோட ஸ்க்ரீனிங்கில் வந்தது. நான் வந்து இதை வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் வச்சுக்கோங்க. மேபி சப்போஸ் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கீழே போகும்போது ட்ரை பண்ணலாம்.
யூனிகாமர்ஸ். ஸோ இது வந்து சாஃப்ட்வேர் டெக்னாலஜி கம்பெனி. இது வந்து ஒரு ஸ்மால் கேப்பு 1300 கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்கு. இ-காமர்ஸ் ஃபோக்கஸ் சப்ளை செயின் சாஸ் டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம் இந்த செக்மெண்ட்ல இருக்க ஒரு கம்பெனி. 45% வந்து பிரைஸ் மேலே போகும்னு சொல்றாங்க. ப்ரொமோட்டர் வந்து எக்ஸிட் ஆகிறாங்க. ரீட்டைல் வந்து டிக்ரீஸ் ஆகிறாங்க. இது ரெண்டுமே நெகட்டிவ். இத பத்தி சொல்லணும்னா, இவங்களோட பிரைஸ் பாருங்க. ஐபிஓ வந்ததுக்கப்புறம் ரூ. 200 அந்த ரேஞ்சில வந்துட்டு, இப்போ வந்து நல்லா சரிஞ்சு 117 அந்த இதில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. எஃப்ஐ பாருங்க நல்லா ப்ளே பண்றாங்க. ஒரு பக்கம் ஹையா வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ளாட்டு. இங்கேயுமே பாருங்க ரீட்டெயில் வந்து அப்படியே கிராஜுவலா இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்காங்க. ப்ரொமோட்டர் வந்து கிராஜுவலா குறைஞ்சிட்டு இருக்காங்க. இது என்ன பண்றாங்கன்னா, எஃப்ஐயும் ப்ரொமோட்டரும் இவங்க தலையில கட்டிட்டு போறாங்க. யாரு? நம்ம தலையில ரீட்டெய்லர். ஸோ இவங்களோட ரிசல்ட் சூப்பரா குடுத்துருக்காங்க. 75% நெட் ப்ராஃபிட்டுமே 29%. ஸோ ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 36% தான் இருக்கு. நம்ம வந்து ஒரு 50%க்கு மேலயாச்சும் இருக்கிறோம்னு நான் நினைக்கிறேன் நானு. சின்ன கம்பெனிலலாம். சின்ன கம்பெனி அட்லீஸ்ட் 60%க்கு மேலயாச்சும் இருக்கணும். அதான் சேஃபு. அன்பிளட்ஜ்டு ப்ரொமோட்டர் வந்து 36%. ஸோ இவங்க வந்து ப்ரொமோட்டர் நல்ல ப்ரொமோட்டர் தான். பட் பப்ளிக் ஹோல்டிங் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இது வந்து எனக்கு கன்சர்னா தெரியுது. மத்தபடி டெப்ட் ஈக்விட்டி நல்லா தான் இருக்கு. இவங்களோட ஸ்டாக் பி வந்து 67 இருக்கு. இண்டஸ்ட்ரி பி 31 இருக்கு. கரண்ட் பிரைஸ் வந்து 118. இன்ட்ரெஸ்டிங் வேல்யூ 72. ஸோ இவங்க கொஞ்சம் ஓவர் வேல்யூட தான் இருக்காங்க. பட் பிரைஸ் வந்து நல்லா பாட்டம்ல இருக்கு. ஸோ நீங்க வச்சிருந்தீங்கன்னா மேபி இன்னும் கூட கீழே வந்து அவரேஜ் பண்ணுங்க. இது ஆல்ரெடி இங்கேயே அவரேஜ் பண்ணியிருப்பீங்க. நான் ஆல்ரெடி இந்த லைன் போடுறீங்க. இங்கேயே நீங்க வந்து அக்குமுலேஷன் பண்ணியிருப்பீங்க. எகைன் கீழே வந்தா நீங்க வந்து ட்ரை பண்றது 5% அந்த மாதிரி வந்துச்சுன்னா. ஸோ வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர் வேல்யூடா இருக்கு. இன்னொன்று 50-50 தான். எனக்கு வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங் கொஞ்சம் அதிகமாச்சு இருக்கணும்னு பார்க்குறேன். உங்களோட பிசினஸ் வந்து சாஃப்ட்வேர் டெக்னாலஜி. இன்னொன்று சாஃப்ட்வேர்ல நிறைய கம்பெனிஸ் இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி சொன்னது வந்து கிளாஸ், டெம்பர்டு கிளாஸ். ஸோ அது வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட். அது வந்து பெருசாலாம் யாரும் பெரிய கம்பெனிஸ்லாம் இப்போ மதர்சன் ஒரு கம்பெனி பண்றாங்க. அவங்க ஆட்டோ இண்டஸ்ட்ரி. பட் அவங்க வந்து ஆர்க்கிடெக்சரல் பண்ணல. ஓகே. பட் இந்த கம்பெனி ஆர்க்கிடெக்சரலுக்கு ஸ்பெஷலா பண்றாங்க. அதை வச்சு தான் நான் அதை வந்து ஹைலைட் பண்றேன். செயின்ட் கோபைன்னு. ஸோ இந்த கம்பெனி வந்து 50-50 இல்ல 60-40 அப்படி தான் சொல்ல முடியும். பர்சன்டேஜ் இதோட வேல்யூவேஷன் எப்படி இருக்கு அப்படின்னா. ஸோ நீங்க வந்து பார்த்துட்டு முதலீடு பண்ணுங்க. பிரகாஷ் ஸ்டீல். ஓகே. இந்த கம்பெனி பத்தி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலா டெலகிராம்ல கேட்டிருந்தாரு. ஆக்சுவலா இந்த கம்பெனி வந்து 72 கோடி தான் மார்க்கெட் கேபிட்டல் இருக்கு. பில்டிங் ப்ராடக்ட் பைப். ஓகே. 48% வந்து பிரைஸ் மேல போகும்னு சொல்றாங்க. ப்ரொமோட்டர் வந்து எக்ஸிட் ஆறாங்க. ரீட்டைல் வந்து டிக்ரீஸ் ஆறாங்க. இது வந்து இந்த கம்பெனில ரெண்டுமே நெகட்டிவ். இதோட காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் பாருங்க. ஒரு 23% அந்த மாதிரி தான் இருக்கு. ஸ்டாக் பிரைஸுமே ஒரு இதுவுமே நெகட்டிவா இருக்கு. 10 வருஷத்த கம்பேர் பண்ணும்போது. இன்னொன்னு இந்த வருஷம் நெகட்டிவா குடுத்துருக்காங்க ரிட்டர்ன். ஸ்டாக் பிரைஸுமே 9% நெகட்டிவ். இங்க வந்து 5 வருஷம் வந்து 29% வந்து பாசிட்டிவ்ல குடுத்துருக்காங்க. இந்த வருஷம் இன்னும் நல்லா அடியாகிருக்கு. இவங்களோட சார்ட் பாருங்க. ஓப்பன் ஆனது ஐபிஓ பிரைஸ் எங்கேயோ இருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஐபிஓ பிரைஸே இது வரைக்கும் போகல. ஸோ இந்த மாதிரி கம்பெனி வந்து நிறைய மேனிபுலேஷன் நடக்க சான்ஸ் இருக்கு. இதுல வந்து ப்ரொமோட்டர் பாருங்க. இது வந்து ரீட்டைலர். ரீட்டைலர் வந்து 66% இருக்காங்க. ஓகே. ப்ரொமோட்டர் வந்து 33% இருக்காங்க. இது எல்லாமே உல்டாவா இருக்கு. இன்னொன்னு இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்துடலாம். நான் இதுதான் மெயினா வச்சேன். பாருங்க 48% இருந்தவங்க அப்படியே 33% குறைஞ்சிருக்காங்க. இது வந்து 2017ல இருந்து சார்ட் இருக்கு. அதே மாதிரி ரீட்டைலர்ஸ் வந்து 44% இருந்தவங்க அப்படியே 66% இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கம்பெனிலலாம் நம்ம வந்து லாக் ஆயிட்டோம்னா வெளியில வர முடியாது. ரிசல்ட்டுமே நல்லா போஸ்ட் பண்ணல. நெட் ப்ராஃபிட் அடி வாங்கியிருக்கு. பட் சேல்ஸ் வந்து நல்லா காட்டியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கம்பெனி நிறைய மேனிபுலேஷன் நடக்க சான்ஸ் இருக்கு. ஏன்னா இவங்க வந்து எல்லா ஷேரையுமே ஒரேலே வாங்கி வச்சுக்கிட்டாங்கன்னா அந்த ப்ரைஸை வந்து அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணணும். அவங்க நினைக்கும் போது வித்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கம்பெனில இருந்து நம்ம கொஞ்சம் விலை இருக்குது நல்லது என்கிட்ட கேட்டால் டெப்ட் வந்து 2 கோடி 3 இயர்ஸ் டெப்ட் வந்து 30 இது வந்து பாசிட்டிவ் 34 கோடில இருந்து 2 கோடியா மாத்திருக்காங்க. இது பாசிட்டிவ். இன்னொன்று டெப்ட் ஈக்விட்டி 0.03 0.23. ஓகே. பிஜி ரேஷியோ கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு. அது வந்து நெகட்டிவ் தான் கம்பெனிக்கு. இன்னொன்று கரண்ட் ப்ரைஸ் வந்து ₹4 இருக்கு. இன்ட்ரெஸ்டிங் வேல்யூ 1.34. சி ₹4 ₹5 ஈஸியாக கிடைக்குன்னு வாங்கிட்டு அதுக்கப்புறம் மாட்டிக்காதீங்க. இங்கே பாருங்க இங்கேருந்து ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் 1 மந்த் இல்லை ஒரு ஒரு 1 வீக்லேயே இந்த அளவுக்கு தரையில ஒரு ₹4 இது எவ்வளோன்னு தெரில. இப்போதைக்கு ₹1 இருக்கும் இந்த இடத்துல. ஓகே. இது எங்கேயோ இருந்திருக்கு ப்ரைஸ். ₹12 இருந்த ப்ரைஸ் ₹1 போகும்போது எவ்வளோ ஆகும்? எத்தனை மடங்கு வந்து கீழே போகுதுன்னு பார்த்துக்குங்க. பப்ளிக் ஹோல்டிங் ரொம்ப அதிகமாக இருக்குது. ப்ரொமோட்டர் வந்து அவங்க ஸ்டேக்கை வந்து பயங்கரமாக செல் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் கண்டினியூஸாக ஃப்ளாட்டாக. பட் இவங்க ப்ளஸ் பாயிண்ட்னா அவங்க இன்னும் ப்ளச் பண்ணலை. அது வந்து பாசிட்டிவ் கம்பெனிக்கு. ஸோ இது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். பென்னி ஸ்டாக்கில் நிறைய ரிஸ்க் இருக்குது. நீங்கள் பார்த்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.